Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஃபண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீஃபண்ட் பாலிசினா என்ன, ரீஃபண்ட் நம்மளுக்கு எப்போ ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Tricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ ரீஃபண்ட் ஆகும் இன் தமிழ்நாடு கவுன்சிலிங் அண்ட் எம்சிசி? இப்போ எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது, ரீஃபண்ட் எப்போ சார் ஆகும்? தமிழ்நாட்டில் வந்து 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கியிருக்காங்க. எம்சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 5,000, 10,000, 2 lakhs rupees வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வாங்கியிருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்போ சார் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு தான் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்னோட கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய என்சிசியாக இருந்தாலும் சரி, எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்குமே முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓகேண்ணே, எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ரீஃபண்ட் ஆகும்னு சொல்கிறீங்க. அது எப்படி முடிஞ்ச நிமிஷம் அடுத்த நிமிஷமே விட்டுருவாங்களான்னா அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிசியில் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சிருச்சு, மாப்பப் ரவுண்டு முடிஞ்சிருச்சு, அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டே வேக்கன்சி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டே வேக்கன்சிக்கு அப்புறம் சீட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி நடக்கும். இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி வரையும் மொத்தம் 5 ரவுண்டு நடந்து முடிஞ்சோடனே நம்மளுக்கு சம் டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 dates ஆர் 12 dates ஆர் 15 dates ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 15 datesக்குள்ளே அவங்க யார் யார் அப்ளை பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த காசை ரீஃபண்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? யாரும் ஒரி பண்ணாதீங்க, காசு அப்படியே போயிடுமா, 2 lakh rupees அப்படியே போயிடுமா, 1 lakh rupees அப்படியே போயிடுமா, இல்லை நம்ம கட்டின காசு வரவே வராதா அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. 5,000 கட்டினவனுக்கும் அந்த காசு ரீஃபண்ட் ஆயிரும், 1 lakh கட்டினவனுக்கும் காசு ரீஃபண்ட் ஆயிரும், 2 lakh rupees கட்டினவனுக்கும் காசு ரீஃபண்ட் ஆயிரும். ரீஃபண்ட் ஆகாமல் இருக்காது. அவங்க ஒரு பிட்வீன் டேட்ஸ் சொல்லுவாங்க. எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 daysக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு Jan 20க்கு அப்புறம் நம்மளுக்கு பிட்வீன் டேட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ளே எம்சிசிலேருந்து ஃபுல் அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ரூல்ஸு. லாஸ்ட் இயர் இப்படி தான் நடந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷமும் இப்படி தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? தமிழ்நாட்டில் 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ், 1 lakh rupees ஃபார் அது எப்படின்னா மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஓகே, அப்போ அந்த மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எப்போ சார் நமக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதே மாதிரி ரவுண்ட் 1 முடிஞ்சு, ரவுண்ட் 2 முடிஞ்சு, மாப்பப் கவுன்சிலிங்கும் முடிஞ்சு, சம் வேக்கன்சி இன் பிடிஎஸ் மெடிக்கல் காலேஜஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் சீட்டையை அவங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒன்று ஸ்டே வேக்கன்சியை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்டே வேக்கன்சியை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டே வேக்கன்சி தமிழ்நாட்டிலையும் முடிஞ்சதுக்கப்புறம் சம் பிட்வீன் டேட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணி எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே சைமல்டேனியஸாக நம்மளுக்கு வந்து என்னவாயிரும், அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும். யாரும் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? எல்லாரோடைய அமௌண்ட்டுமே அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து விடும். யாரும் ஒரி பண்ணாதீங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்குறது இந்த கேள்வி தான் கேட்குறீங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்களா, வேறு காலேஜ் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள். நாங்கள் வந்து அந்த பிட்வீன் டேட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு 20 15 days உங்களுக்கு பிட்வீன் டேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 15 நாளில் குறிப்பிட்ட அந்த 15 நாளில் உங்களுக்கு அந்த ரீஃபண்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? அதனால் வராதுன்னு மட்டும் யாரும் நினைக்காங்க, எல்லா அமௌண்ட்டும் வந்துடும். பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் அமௌண்ட்டுமே வந்துடும். சம்டைம்ஸ் எம்சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து சிக்கலில் மாட்டுறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீஃபண்டு வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க பிடிஎஃப்பில் ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டதா அவங்க பிடிஎஃப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்கமான பேர்த்துக்கு ரீஃபண்ட் வரலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் பிட்வீன் டேட்ஸ் நம்மளுக்கு அறிவிச்சோன்னே எம்சிசிலேருந்து கண்டிப்பாக அந்த ரீஃபண்டோடைய டே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.